ஆபாத சூடம் அனுபூய. திருப்பாணாழ்வார் என்ன பண்ணாராம், ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாள் ரங்கநாதனை அனுபவித்தாராம். எப்படி அனுபவித்தார்னா, பாதம் என்றால் திருவடி, சூடம் என்றால் தலை திருமுடி. பாத சூடம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாளை பாத திருவடியிலேந்து ஆரம்பிச்சு சூடம் திருமுடி வரை அனுபவித்தார். இதை நீங்கள் அமலநாதி பிரான்ல பார்க்கலாம். முதல் பாசுரத்துல திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. 2 அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. 3 உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. 4 திரு வயிற்று உதரபந்தம் வந்து என் உள்ளத்து நின்றுலாகின்றதே. 5 திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. 6 உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே. 7 செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. 8